ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட மகாநதி சீரியல் ஹீரோ சுவாமி இருக்கார் இல்லையா, அவரோட அம்மா அப்பாவோட சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஒரு பிக் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக அவங்களோட ஃபேன் பேஜஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அப்படியே அச்சசல் அப்பா போலவே இருக்காங்க நம்மளோட ஹீரோ. கொடைக்கானல் ட்ரிப் போயிருந்தாங்க இல்லையா, அங்கே எடுத்த பிக் போல இருக்குது. இந்த ஒரு சில பிக்ஸும் வந்து நம்ம சுவாமி வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில். மகாநதி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃப்ரைடே எபிசோட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சென்டிமெண்ட்டாகவும் போச்சு. அதே டைம் வந்து கொஞ்சம் வெறித்தனமாகவும் போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். என்னன்னா, இங்கே பசுபதி வந்து ரொம்பவே கடுப்பை கிளப்புற மாரி பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம், கொஞ்சம் காவேரி காண்டோட தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சிக்கன் சமைக்கிறது, அத வந்து சாப்பிட்டு பார்க்கறது, இன்னொன்னு எமோஷ்னலா மன்னிப்பு கேட்கறது விஜய். அ குடிச்ச உடனே அவரோட இன்னொரு முகம் வந்து வெளில வந்த மாதிரி, "இனிமே உனக்கு பிடிக்காத நான் செய்யவே மாட்டேன் காவேரி" அப்படிங்கிற மாரி மனசுக்குள்ள இருந்த எல்லா விஷயத்தையும் வந்து கொட்டினாரு. ஒரு பக்கம் விஜய் வந்து கை போட்டுட்டு தூங்குறது. காவேரி இன்னொரு பக்கம் கொஞ்சம் அலப்பாயிற மாதிரி அவங்க விஜய் வந்து தொட்டு பார்க்கறது. உடனே "என்ன பாட்டு போட்டாலும் மனசு மாறக்கூடாது காவேரி" அப்படின்ற மாரி மைண்ட் வாய்ஸ் பேசிட்டு படுத்து தூங்குறது. ஆனா, அப்ப கூட அந்த கைய எடுத்து விடணும்னு அவங்களுக்கு தோணலையே அப்படின்ற மாரி தோணுச்சு. முன்னெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் 8 மாச கான்ட்ராக்ட்ன்னு சொல்றவரு, இப்ப 8 மாச கான்ட்ராக்ட்ட பத்தி பேசவே கூடாது அப்படின்னு காண்டாவுறாரு. விஜய், காவேரி பியூட்டிஃபுல்லான லவ் ட்ராக் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. Thursday எபிசோட் 6 டிஆர்பி வாங்கியிருந்தாங்க. டிஆர்பி இந்த வீக் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ஒரே ஒரு நாள் டிஆர்பி 6 வாங்கியிருந்ததுனால, ஓவரால் டிஆர்பி வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. மத்த நாட்களும் டிஆர்பி வந்து ஓரளவுக்கு வாங்கியிருந்தா மட்டும் தான் 5+ டிஆர்பி வாங்கியிருக்க முடியும். ஒரு சிலர் மீம்ஸ் எல்லாம் போட்டு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு ஹக் சீன வச்சு டிஆர்பியே இன்க்ரீஸ் பண்ணிட்டாரே அப்படின்ட்டு. ரொம்ப சீப்பா இருக்குங்க. ஒரு ஃபிராக்ஷன் செகண்ட் ஒரு ஹக் சீன். அந்த ஹக் சீனுக்காக ஒரு 1/2 மணி நேரம் சீரியலே பார்ப்பாங்களா? என்ன லாஜிக்ல பேசுறாங்க அப்படின்னே தெரியல. அப்படி அத தான் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா, அந்த ஃபிராக்ஷன் செகண்ட் பார்த்துட்டு சேனல மாத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த எபிசோட் என்ன அப்படின்னா, காவேரிய விஜய் வந்து ஃபைண்ட் பண்றது. கண்டுபிடிச்சு அந்த எமோஷனல வந்து காமிச்ச விதம்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது என்னன்னா, அங்க இருப்பாங்களா? இல்லையா? அப்படின்னு சாமி கும்பிட்டுக்கிட்டு இது பண்ணது. அதே மாரி உள்ள வந்த உடனே காவேரிய புடிச்சு திட்டுறது, வெளியில நின்னு காவேரிய புடிச்சு திட்டுறது. அந்த எமோஷன்ஸ்லாம் ரொம்ப அழகா காமிச்சிருந்தாரு விஜய். தேடி கண்டுபிடிச்சு கடைசியா கொடைக்கானல்ல இருக்காங்கன்னு வந்து பார்த்து, அந்த காவேரி கிட்ட அந்த பேசுற விதம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு அதுதான் ரீசன். டிஆர்பி நல்லாவே இன்க்ரீஸ் ஆனதுக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு சிலர் வந்து கொஞ்சம் எடக்க மடக்கா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. விட்டு தள்ளுவோம் அவங்கள. உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லுங்க.